இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு. கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். சங்கீதம் 4:8. சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஒவ்வொரு நாளையும் நாம் முடிக்கும் போது பலவிதமான உணர்வுகளுடன், அந்த நாளிலே நாம் சந்தித்த பிரச்சனைகளுடன், நம்முடைய எதிர்கால திட்டங்களுடன் நம்முடைய சிந்தனை நிறைந்திருக்கும் போது நம்மால் சமாதானமாக இருக்க முடியாது, தூக்கமும் வராது. இந்த உலகம் நமக்கு சமாதானத்தை தர முடியாது. சமாதானத்தோடு நாம் படுக்கும் போதுதான் நாம் நன்றாக தூங்க முடியும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவே சமாதானக்காரனர். அவர் சகல விதத்திலும் நமக்கு சமாதானத்தை தரக்கூடியவர். நாம் படுப்பதற்கு முன்பாக பிலிப்பியர் 4:6-7 ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது நம்முடைய சிந்தை எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினால் நிரம்புவதை நாம் பார்க்க முடியும். அப்போது கலங்கின நம்முடைய இருதயம் தேவ சமாதானத்தினால் நிரம்பும். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று தேவன் மேல் நாம் வைக்கிற விசுவாசத்தினால் நாம் சமாதானத்தோடு தூங்க முடியும். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்று கூறும் போது நானும் ஆண்டவரும் என்று ஆண்டவரோடு நாம் தனிப்பட்ட விதத்தில் ஐக்கியப்படும் போது நாம் சமாதானத்தோடு நித்திரை செய்ய முடியும். என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர், என்னை பத்திரமாக பாதுகாத்து கொள்வீர் என்ற விசுவாசம் நம்மை சமாதானத்தோடு காத்து கொள்ளும். 121 சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறது போல, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை என்ற வசனத்தின்படி நாம் தூங்கினாலும் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த நம்முடைய ஆண்டவர் நம்மை தூங்காமல் இருந்து நம்மை காத்து கொள்வார் என்ற விசுவாசத்தினால் நாம் சமாதானத்தோடு தூங்க முடியும். ஏசப்பா, இந்த இரவிலே நான் சமாதானத்தோடு தூங்க எனக்கு பலன் தாங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று ஜெபிப்போம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் நெருக்கமான நேரத்திலே 3 சங்கீதம் 5 இவ்வாறு கூறினார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். தாவீது படுத்து நித்திரை செய்யும் போதும் விழிக்கும் போதும் கர்த்தர் என்னை தாங்குகிறார் என்பதை உணர்ந்தார். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலே இருக்கும் போது, நாம் படுக்கும் போது அது நம்மை காப்பாற்றும், நாம் விழிக்கும் போது அது நம்மோட சம்பாஷிக்கும் என்று நீதிமொழிகள் 6:22 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் நாம் காத்து கொள்ளும் போது நாம் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதத்தை பற்றி நீதிமொழிகள் 3:24 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்து கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். வேத வசனங்களால் நம்முடைய இருதயத்தை நிரப்பி நம்முடைய இருதயத்தையும் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சமாதானத்தோடு காத்துக்கொள்வோம். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, சமாதானமற்ற இந்த உலகத்திலே சகல விதத்திலும் சமாதானத்தை தரக்கூடிய சமாதானத்தின் காரணராகிய எங்களுடைய ஆண்டவர் இயேசுவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்ய எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. தாவீதை போல நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் தூங்கினாலும் கூட வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் எங்களை உறங்காமல் தூங்காமல் இருந்து காத்து கொள்வார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்ய எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.
தேங்க்யூ. ஹாவ் அ பிளெஸ்ஸட் டே.